நான் இன்றைக்கு ஒரு பாடல் பதிவு அப்படின்றது குறைஞ்சபட்சம் 25லேருந்து 30 நாட்கள் ஆகுது. குறித்த நேரத்தில் பாடல்களை தராது வந்து பொதுவாக ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லை, பல மியூசிக் டைரக்டர்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு பல தயாரிப்பாளர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த சிஸ்டத்தை ஏன் மாற்ற முடியல சார்? இந்த விஷயங்கள் எம்எல்ஏமே வந்திருக்கு சார். நான் சொல்கிறேன் சார். ஏன்னா சார், இப்போ ஒரு பாட்டு நம்ம பண்ணுறோம் சார். நான் ரொம்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார். இப்போ நான் ஒரு பாட்டு பண்ணுறேன். இந்த பாட்டு நடந்து முடிகிற, கம்போஸ் பண்ணி முடிகிறதுக்கு உண்டான டைம் ரொம்ப கம்மியான டைம் தான். முன்ன மாதிரி லைவ் ஆர்கெஸ்ட்ராஸ் கிடையாது சார். சார் அப்படி இருந்தாலுமே நீங்கள் சொல்கிற கணக்கெலாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பாட்டுக்கு தேவையாக முடிகிற நாள் வந்து 4-5 நாள் தான். நீங்கள் சொல்கிற பார்த்தா 5 நாள் ஒரு பாட்டு முடிச்சிடலாம், நோ டவுட். பட் ஆனால் என்ன ஆகுதுனால், இப்போ இருக்கிற காலகட்டங்களில் டைம் மாறிக்கிட்டே இருக்குது சார். சம்டைம்ஸ் இப்போ ஒரு படம் வந்து எனக்கு நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணி கிட்டத்தட்ட அந்த பாட்டு நான் பண்ணி முடிச்சிடுவேன். படம் வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது திருப்பி 1.5 வருஷம் ரிலீஸ் ஆகிற டைமில் அந்த பாட்டை நான் எடுத்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப பழசாக கேட்கும். ஐயோ, இப்போ சவுண்ட்லாம் நிறைய மாறிடுச்சு, இதை எப்படி புதுசு பண்ணலாம்? திருப்பி ரீவொர்க் பண்ணுறீங்களா? இல்லை சார், எவ்வளோ ரீவொர்க் சார் நாங்கள் பண்ணுறது? அப்படியா? ரீவொர்க் பண்ணுவோம் சார். அதனால தான் இது வந்து நேரமின்மைன்றனால இல்லை சார். சில பாடல்கள் டியூனாக ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு, பட் ஆனால் சத்தங்களா கொஞ்சம்னா கூட பழசாயிடும் சார். அதனால் வந்து நாங்கள் அந்த டைமில் கொடுத்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு, ஓகே ஆடியோ லான்ச் எப்போன்னு கேட்போம். ஓகே, எனக்கு 20 நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள் ஆடியோ லான்ச் எப்போ. 20 நாளைக்கு முன்னாடி திருப்பி அந்த பாட்டை ஃப்ரெஷ்ஷாக தட்டி உள்ளேருந்து எடுத்து ரீவொர்க் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போம் சார். இவ்வளோ தான் சார் இது விஷயம். பட் ஆனால் ஒரு பாடலுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 20-30 நாள்லாம் தேவையில்லை. ஒரு பாட்டுக்கு தேவை மேக்ஸிமம் 2 நாள் சார். அது சில நாளில் ஒரு காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே முடிகிற பாடல்கள் எப்படின்னா எல்லாமே ரெடியாக இருக்காங்க சார். அப்படி இருக்கிற செட்டப்பில் நம்ம ஒரு நாள் எத்தனை பாட்டு கூட வேணாலும் பண்ணலாம் சார். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இதுதான் நான் பார்க்குறேன் சார். இப்படி தான் நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் சார். அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது இளையராஜா மட்டும் இல்லை, தேவா தான், யாராக இருந்தாலுமே அதிகபட்சம் வந்து 6 நாள் தான் சார். 8 மணி நேரம் தான். ஒரு படத்துடைய பின்னணி சேர்ப்பது அதிகபட்சம் 5 கால்ஷீட்டு. ஆமாம், அதுக்குள்ளே தான் இருந்தது. ஆமாம். டெக்னாலஜிக்கலி ரெவல்யூஷன் பண்ண ஏஆர் ரஹ்மான் ஆகட்டும், சார் ஆகட்டும், ஹாரிஸ் சார் ஆகட்டும், ஒரு வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 2-3 படங்கள் தான் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அவங்களுடைய சவுண்ட் தரம் இருக்கு இல்லையா, அது இப்போது டெக்னாலஜி மாறனால அது ஒரு உலகத்தரமாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி ஒரு டைம் எடுக்கும் சார். ஒரு பாடை மெருகேற்றி ஆனால் அந்த பாட்டு காலம் கடந்தும் நிற்கிற பாடல்களும் அவங்களும் கொடுத்துருக்காங்க, ராஜா சாரும் கொடுத்துருக்காங்க. இதில் கம்பேர் பண்ணிக்க வேண்டிய தேவைகள் இருக்கான்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன் சார். இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம்.